இன்னைக்கு வந்து கொத்து பரோட்டா பண்ணுறதுக்காக நான் வந்து கேரட் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கேரட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசா கட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி கேபேஜ், கோஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு, பட்டாணி, வெங்காயமும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து பரோட்டா வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ பரோட்டாவை வந்து இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டு இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணிங்கன்னா நல்லா மெல்லிஸா வரும். ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ கொத்து பரோட்டா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பரோட்டா வந்து அந்த சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு முட்டையை வந்து அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இது வந்து மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3 பச்சை மிளகா. ஸோ நீங்கள் காரம் மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி. ஸோ இந்த காயெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வாணலி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காயும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பரோட்டா போட்டு பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக பசங்கள்லாம் வெஜிடபிளோடு சாப்பிட்ருவாங்க. ஸோ இதில் கேரட்டு, கேபேஜ், பீன்ஸு, அப்புறம் பட்டாணி இதெல்லாம் இருக்குது. அதோடு இல்லாமல் எக்கும் ஆட் பண்ணுறோம் இதில். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் மீல். நம்ம பச்சை மிளகா வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணதுனால உங்களுக்கு அவ்வளோ காரமாக தெரியாது. ஸோ அதனால் அந்த டேஸ்ட் இருக்கும். காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஹீட்லேயே வந்து அது குக் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த முட்டைக்கு. ஸோ இதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விடலாம். ஸோ அது குக் ஆகட்டும். குக் ஆன பின்னாடி கலரி விடலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது திருப்பி போடலாம். ஸோ இந்த முட்டை வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பரோட்டாவை ஆட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இது நல்லா அந்த காய் மிக்சரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணியை வேணால் தெளிச்சிட்டு கூட மூடி வைக்கலாம், உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா. நான் தண்ணியெல்லாம் தெளித்து மூடி வைக்க போகிறதில்ல. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ சில பேர் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மூடி வைக்கலாம். ஸோ நான் கொத்தமல்லி போட்டுட்டு முடிச்சிட போகிறேன். காயில் இருக்கிற அந்த தண்ணியே போதும். அந்த காயில் இருக்கிறது, வெங்காயத்தில் இருக்கிற மாய்ஸ்சரே போதும் இதுக்கு.
ஸோ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் சால்ட் வேணால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்மளோட சாஃப்டான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கொத்து பரோட்டா எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.